السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما شاء الله كان وما لم يشأ لم يكن. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. وقال النبي صلى الله عليه وسلم: ليس الشديد بالسرعة وإنما الشديد الذي يملك نفسه عند الغضب أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கதிர்மதி உடுவை, அடவியை, புடவையை மற்றும் அண்டகோடிகள் அனைத்தையும் வடிவுற தனது பேரொழியதனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலினுக்கு உயிராய், உயிரினுக்கு உடலாய் உறைந்திருக்கும் மெய்ப்பொருளே உன் புகழ் போற்றி. முல்லையம் காட்டினிலே வீசும் மோகன தென்றலை போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த நபியக்கரசரை வாழ்த்தி அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகச் செம்மைகள் ஆகியோரின் நல்லாசினை ஆசித்தவராய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு முடித்தான எனதர்மை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிப தோழர்களே, இளைஞர்களே, பரதான ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப பக்தியிலேயே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வாராக. நமது குற்றங்களையும் குறைகளையும் எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நமக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் நாம் நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. எஸ்ஐஆர் போன்ற எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் குடுக்குகளில் இருந்தும் நம் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவில் இஸ்லாமியர்களிடத்திலும் இன்னபிற அத்துணை மக்களிடத்திலும் வயது வித்தியாசம் இல்லாமல் 6 வயது முதல் 60ஐயும் 70ஐயும் தாண்டிய மனிதர்களிடமும் இருக்கக்கூடிய ஒரு துர்க்குணம், அது எந்த அளவுக்கு மோசமானது, இஸ்லாம் அதை எந்த அளவுக்கு வெறுக்கிறது என்பதை உங்களுடைய சிந்தையிலே படுத்த நான் ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆத்திரமும் வார்த்தை சிதறலும் என்ற மகுரத்தின் கீழ் ஒரு சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கோபம், சீற்றம், ஆத்திரம், கொதிப்பு, எரிச்சல், இது போன்ற வார்த்தைகளுக்கு அரபியில் அல்லாஹ் சொல்வான் கலப் என்ற வார்த்தை குர்ஆனிலும் ஹதீஸிலும் பயன்படுத்தப்படுகிறது. கலப் என்று சொன்னால் கோபம், சீற்றம், ஆத்திரம், கொதிப்பு, எரிச்சல் இவைகளுக்கெல்லாம் சொல்லலாம். அதுபோல அதைவிட ஒருபடி மேலாக உக்கிரமமான கோபம், மூர்க்கத்தனம், கடும் சினம், கடும் கோபம், இது போன்ற வார்த்தைகளுக்கு, இது போன்றவைகளுக்கு கைப் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். கலபும் சரி, கைபும் சரி, மனிதனிடம் இருக்கக்கூடாத மிக துர்க்குணம் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கோபத்தால்
கோபத்தால் நம்முடைய முன்னேற்றம் மட்டுமல்ல, நம்முடைய வளர்ச்சி மட்டுமல்ல, நம்முடைய நல்ல பெயர் மட்டுமல்ல, ஈமான் கூட சில சமயங்களில் கோபத்தால் சென்று விடுகிறது. கோபத்தால் ஈமானை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டு விடும் என்பதை இஸ்லாமிய வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய நம்மவர்களுக்கு கண்டுகொள்ள முடியும். ஆம், கஸ்ஸான் நாட்டினுடைய கடைசி மன்னர் ஜிபில்லத் இப்னுல் ஐஹம் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய காலை தெரியாமல் தவாப் சுற்றுகிற பொழுது ஒருவர் மிதித்து விடுகிறார். வந்ததே கோபம், ஓங்கி அறைகிறார். அறைந்த அறைதலில் அவருடைய பல் 2 விழுந்து விடுகிறது. பல்லு விழுகிற அளவுக்கு கடுமையாக ஓங்கி அறைகிறார். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்ற அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிற பொழுது, நான் ஒரு மன்னர், இவர் ஒரு சாதாரண பிரஜை, அவருக்கும் எனக்கும் ஒரே நீதியா? உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஆமாம், இஸ்லாத்தில் பாகுபாடு கிடையாது, வித்தியாசம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, எனவே அனைவர்களுக்கும் ஒரே நீதிதான். அவர் மன்னிக்காவிட்டால் உங்களுடைய பல்லும் போக்கப்படும் என்று சொல்ல, அந்த ஜிபில்லத் இப்னுல் ஐஹம் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தை விட்டே வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தால் வருகிறது. அவர் கடைசியில் கிறிஸ்தவனாக மாறி அவர் இறந்து விடுகிறார். வரலாற்றிலே பொறிக்கப்பட்ட ஆதாரபூர்வமான சம்பவம். அவரை ஈமானை இழக்க செய்தது எது? அவருடைய காலே ஒருவர் மிதித்து விட்டார். அதற்கு ஏற்பட்ட கோபம் அவருடைய ஈமானையை இழக்க செய்கிற அளவுக்கு அவரை கொண்டு சென்றதென்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஜாமிஉல் உலூம் வல் ஹிகம் என்று சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான கிரந்தத்திலே இப்னு ரஜபுல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது, முற்காலத்தில் ஒரு இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள், இருவர்கள் இருந்தார்கள். ஒருவர் வணக்கசாலியாக இருந்தார், இன்னொருவரோ முஸ்ரிஃபுன் அலா நஃப்ஸிஹி, அதிகமாக பாவம் செய்யக்கூடியவராக இருந்தார். வணக்க வழிபாடுகள் அவர்களிடத்திலே இல்லை. பாவங்கள், பிழைகள், தவறுகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. கடமையையும் செய்யவில்லை. கடமையையும் செய்யாமல் ஏனோ தானோ என ஒரு மனிதன் வாழ்ந்து வருகிறார். இன்னொருவரோ பெரிய வணக்கசாலியாக, ஆவிதாக வாழ்ந்து வருகிறார். இப்படிப்பட்ட அந்த சூழலில் அந்த வணக்கசாலி இருக்கிறாரே, ஒரு நாள் தன்னுடைய சகோதரரான பாவியான, பாவம் அதிகம் செய்யக்கூடிய அந்த மனிதனை, அந்த சகோதரனை பார்க்கிறார். அவர் ஏதோ ஒரு பெரிய பாவத்திலே ஈடுபட்டிருக்கிறார். தவறான, தப்பான, இறைவனுக்கு ஒப்பில்லாத, இறைத்தூதர் காட்டாத ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார் சகோதரர். இதை பார்த்த அந்த வணக்கசாலி கோபத்தால் கொந்தளிக்க, கடும் கோபம் அவருக்கு ஏற்பட, அந்த வணக்கசாலி சொன்னார், வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், அல்லாஹ் உனக்கு மன்னிக்காமல் போகட்டும், அல்லாஹ் உனது பாவத்தை பொறுக்காமல் இருக்கட்டும் என கடுமையான வார்த்தைகளால் சாபமிட்டு விடுகிறார். கடுமையான வார்த்தைகளால் கோபத்தால் கொந்தளித்து, ஒருவேளை அவருடைய கோபம் நியாயமானது என்று கூட நாம் நினைக்கலாம். ஏன், பாவம் செய்வதற்குத்தானே கோபம் வருகிறது என. இருந்தாலும் கூட கோபத்தினுடைய கொடூரத்தை உணர்த்தி காட்டுவதற்காக கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாவியான அந்த சகோதரனை பார்த்து, வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு மன்னிக்காமல் போகட்டும், நீ என்ன மனிதனாக இருக்கிறாய், இப்படியெல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறாயே என அந்த வணக்கசாலி கோபப்பட, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபகஃபர லில் முذنب, அந்த பாவிக்கு எல்லா பாவத்தையும் மன்னித்து கொடுத்தான். அந்த வணக்கசாலியுடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் வீணாக்கி விட்டான். அல்லாஹ் அந்த வணக்கங்களை எல்லாம் அழித்து விட்டான். ஆக கோபம் என்பது அது மனிதனிடம் இருக்கக்கூடாது.
கோபத்தினுடைய கொடூரத்தையும் கொடுமையையும் கோபத்தினுடைய விபரீதத்தையும் சொல்ல வந்த கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய பெயர் அல்லாமா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தாபீகளே மிக பிரசித்தி பெற்ற அல்லாமா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அர்பஉன் 4 காரியங்கள், மன் குன்ன ஃபீஹ், அந்த 4 விஷயங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ, 4 விஷயங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ, அஸ்ஸபஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். எதை விட்டு பாதுகாக்கிறான்? மினஷ் ஷைத்தான், பிசாசுகளை விட்டும் பாதுகாக்கிறான், ஷைத்தான்களை விட்டும் பாதுகாக்கிறான். மனித உருவில் இருக்கக்கூடிய கொடிய ஷைத்தான்களாக இருந்தாலும் சரி, அல்லது உண்மையான பிசாசாக இருந்தாலும் சரி, அஸ்ஸபஹுல்லாஹு மினஷ் ஷைத்தான், ஷைத்தானை விட்டு அல்லாஹ் பாதுகாக்குகிறான். அது மட்டுமல்ல, வஹர்ரமஹு அலன்னார், நரகத்தை அவர் மீது ஹராமாக்கி விடுகிறான். நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவாராக. அல்லாமா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், 4 விஷயம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு நரகம் ஹராம். எல்லா விதமான ஷைத்தான்களை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான். என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் தெரியுமா? மன் மலக்க நஃப்ஸஹு, மன் மலக்க நஃப்ஸஹு இந்த ரஹபதி வர்ரஹபதி வஷ்ஷஹவதி வல்கலப், யார் தன்னுடைய நஃப்ஸை ஆசை, பயம், இச்சை, கோபம், இந்த 4ம் வருகிற பொழுது, ஆசை வருகிற பொழுது, பயம் வருகிற பொழுது, இச்சை வருகிற பொழுது, கோபம் வருகிற பொழுது யார் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ, யார் இந்த 4 விஷயத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ, ஆசைக்கு அடிபணியாமல், பயத்திற்கு அடிபணியாமல், இச்சைக்கு அடிபணியாமல், அதுபோல கோபத்திற்கு அடிபணியாமல் யார் தன்னுடைய நஃப்ஸை பாதுகாக்கிறாரோ நரகம் அவருக்கு ஹராம் என அல்லாமா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான தகவல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ليس الشديد بالسرعة، ليس الشديد بالسرعة، வீழ்த்துபவன் வீரன் அல்ல. ليس الشديد வீரன் அல்ல, بالسرعة எதிரிகளை அடித்து தாக்கி வீழ்த்துபவன் இருக்கிறானே அவன் வீரன் அல்ல. وإنما الشديد, உண்மையான வீரன் என்பவன் யார் தெரியுமா? وإنما الشديد, உண்மையான வீரன் என்பவன் யார் தெரியுமா? அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப், கோபம் வருகிற பொழுது, கோபம் வருகிற பொழுது யார் அதை அடக்கிக் கொள்கிறாரோ, யார் அதை தாங்கிக் கொள்கிறாரோ, யார் அதை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான வீரர் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தகவல் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வீழ்த்துபவன் வீரன் அல்ல. உடல் வலிமை என்பது உண்மையான வீரம் அல்ல, உண்மையான வலிமை அல்ல. மாறாக சுய கட்டுப்பாடுதான், சுய கட்டுப்பாடுதான் உண்மையான வலிமை என்பதை அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், உடல் வலிமை என்பது உண்மையான வலிமை அல்ல. உண்மையான வலிமை என்பது என்ன? சுய கட்டுப்பாடு. கோபம் வருகிற பொழுது அதை அடக்குவதற்கு தெரிய வேண்டும். அப்படி தெரிகிறது என்றால் அவன்தான் உண்மையான வீரன், அவனிடம்தான் உண்மையான வலிமை இருக்கிறது என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட தகவல், அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அருமை நபியின் அன்பு தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது
அந்த சபையில் இருந்து, அந்த மஜ்லிஸில் இருந்து அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அவுசினி யா ரசூலல்லாஹ், அவுசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகிற பொழுதெல்லாம் உபதேசத்தை கேட்பார்கள், அதை உள்வாங்குவார்கள், அதை நடைமுறைப்படுத்துவார்கள், அதை அமல் செய்வார்கள். இது அவர்களுடைய பழக்கம். அந்த அடிப்படையில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவுசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ஒரு நல்ல உபதேசத்தை எனக்கு செய்யுங்கள், ஒரு நல்ல உபதேசத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்லப், லா தக்லப், நீ கோபப்படாதே. அன்பானவர்களே, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட தகவல். அருமை நாயகம் சொன்னார்கள், லா தக்லப், நீ கோபப்படாதே. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை மிக சாதாரணமாக எண்ணினார்களோ என்னவோ, ஃபரத்தத மிராரா, ஃபரத்தத மிராரா, மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அவுசினி யா ரசூலல்லாஹ், அவுசினி யா ரசூலல்லாஹ். மீண்டும் மீண்டும் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்லப், நீ கோபப்படாதே என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த கோபம் இன்று 6 வயது பிள்ளைகளில் இருந்து 60ஐயும் 70ஐயும் தாண்டிய மனிதர்கள் வரை எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறோம், எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்படுகிறோம், எதற்கெடுத்தாலும் ஆவேசப்படுகிறோம், எதற்கெடுத்தாலும் கடும் சினம் கொள்ளுகிறோம். எதற்காக நாம் கோபப்படுகிறோம் என்பது அவனுக்கே தெரிவதில்லை. அந்த அளவுக்கு கோபம் இன்று எல்லா மக்களிடமும், வயது வித்தியாசம் என்று அனைவர்களிடமும் இருக்கிறது. அப்படி கோபம் இருக்கிற இடத்தில் ஈமான் இருக்காது என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஜஅஃபர் பின் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜஅஃபர் பின் முஹம்மது என்று சொல்லக்கூடிய மகான் சொல்லி காட்டுவார்கள், அல் கலபு மிஃப்தாஹு குல்லி ஷர்ரின், கோபம் இருக்கிறதே அனைத்து பாவங்களினுடைய திறவுகோல், அனைத்து பாவங்களினுடைய திறவுகோலும் கோபம்தான். கோபம் அனைத்து பாவங்களுக்கும் திறவுகோலாக இருக்கிறது என ஜஅஃபர் பின் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அருள்மறை குர்ஆன் 42ஆம் அத்தியாயம் 37வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வஇதா மா கலிபு வஹும் யக்ஃபிரூன், வஇதா மா கலிபு ஹும் யக்ஃபிரூன், வஇதா மா கலிபு, அவர்களுக்கு அவர்களுடைய முன்னில், அவர்களுடைய முன்னிலையில் ஏதாவது கோபம் வருவது போல் காரியங்களை அவர்களுடைய பிள்ளைகளோ, அவர்களுடைய பெற்றோர்களோ, அவர்களுடைய மனைவியோ, அவர்களுடைய மக்களோ, அவர்களுடைய உறவினர்களோ, அவர்களுடைய ஊர்காரர்களோ அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்குவார்களே, ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவே மாட்டார்கள், கோபப்படவே மாட்டார்கள், மன்னிப்பை கொடுப்பார்கள், மன்னித்து விடுவார்கள். இவர்கள்தான் மேன்மக்கள், இவர்கள்தான் நன்மக்கள், இவர்கள்தான் அல்லாஹ்விற்கு ஒப்பான அடியார்கள், இவர்கள்தான் அல்லாஹ் ரசூலுக்கு வேண்டிய அடியார்கள் என்று அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கண் விழித்ததிலிருந்து இரவு உறங்க செல்லுவது வரை எத்துணை தடவை யார் யாரிடமெல்லாம் நாம் கோபப்பட்டிருக்கிறோம். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளிடம் கோபப்படக்கூடாது, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களிடம் கோபப்படக்கூடாது, நம்மை விட வயதுக்கு மூத்தவர்களிடம் கோபம் கொள்ளக்கூடாது, நமக்கு அண்டை அயலார்களாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டவர்களிடம் கோபம் கொள்ளக்கூடாது, நமது அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்களிடம் கோபம் கொள்ளக்கூடாது, நமது ஸ்டாஃப்களிடம் நாம் கோபம் கொள்ளக்கூடாது. அந்த தன்மை நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நோவினை செய்யப்பட்டார்கள், எவ்வளவு தொந்தரவு கொடுக்கப்பட்டார்கள், எவ்வளவு மன ரீதியாக அவர்கள் தாக்கப்பட்டார்கள். தாக்கப்பட்டும் கூட ஏதாவது கோபம் அடைந்தார்களா? ஒரு முறை ஒரு யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் எல்லாம் வருகிறார்கள்.
அந்த யுத்தத்திலே கிடைத்த கனிமத்து பொருள் பங்கு வைத்து கொடுக்கப்படுகிறது. அப்படி பங்கு வைத்து கொடுக்கப்படுகிற பொழுது ஒருவர் சொன்னார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடாமல் சுய விருப்பத்திற்கு பங்கு வைத்து கொடுக்கிறார்கள். வந்தவர்களுக்கும் போனவர்களுக்கும் கொடுக்கிறார்கள். உண்மையான முறையிலே இந்த பங்கீடு, இந்த பங்கு வைப்பு நீதமான முறையிலே வைக்கப்படவில்லை. யாரை பார்த்து சொல்கிறார்கள்? நீதத்திற்கு இலக்கணம் சொன்ன கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய முகத்துக்கு நேராக இல்லை என்றிருந்தாலும் கூட பேசிக் கொள்கிறார்கள். இந்த பங்கு வைப்பு நீதமாக பங்கு வைக்கப்படவில்லை, சரியான முறையிலே பங்கு வைக்கப்படவில்லை, அல்லாஹ்வின் திருப்தியை நாடி பங்கு வைக்கப்படவில்லை என்ற அர்த்தத்தில் ஒருவர் சொல்ல, அதை கேட்ட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த நிகழ்வை ஓடோடி வந்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் பங்கு வைத்ததை இப்படி ஒருவன் பேசிக் கொள்கிறான் என்று சொன்னபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரொம்ப கஷ்டமானது. அவர்களுடைய முகமெல்லாம் சிவந்து போனது, அவர்களுடைய முகமெல்லாம் மாறி போனது. கோபம் அவர்களுக்கு வந்தது. ஆனால் அந்த கோபத்தை அவர்கள் காட்டவில்லை. வலம் யஸித் அலா அன் கால், அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்களே தவிர அவர்களுடைய கோபத்தை காட்டவில்லை. அவர்கள் நினைத்திருந்தால் சொன்னவரை கூப்பிட்டு தோழர்களிடத்திலே சொல்லி கண்டித்திருக்கலாம், அடி போட்டிருக்கலாம், ஏன் தலையையே சிவி இருப்பார்கள் சஹாபாக்கள். அந்த அளவுக்கு அருமை நாயகத்தை நேசிக்கக்கூடிய, அருமை நாயகத்தின் மீது ஒரு தூசு கூட படக்கூடாது என்று எண்ணக்கூடிய தோழர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சபையில் இப்படி ஒருவர் சொல்வதை கேட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, லக்கது ஊதிய மூசா. நான் ஏன் கோபப்படுகிறேன்? லக்கது ஊதிய மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை விடவும் நோவினை செய்யப்பட்டார்கள். இதை விடவும் அதிகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோவினை செய்யப்பட்டார்கள். மக்களால் தொந்தரவு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் அவைகளை எல்லாம் பொறுத்தார்கள். எனவே அதுபோல நானும் பொறுக்கிறேன் என, நானும் சமாதானப்படுகிறேன் என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா அன்பானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்ல தகுந்த வார்த்தையாயிது. கண்மணி நாயகம் உலகத்துக்கே நீதியை போதித்தவர்கள் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி ஒரு அவதூறான வார்த்தை சொல்லப்பட்ட பிறகு கூட அவர்கள் பொறுத்தார்கள். எனது சகோதரர் மூசா இதை விடவும் நோவினை கொடுக்கப்பட்டு அவர்கள் பொறுத்தார்களே, அதுபோல நானும் பொறுக்கிறேன், நானும் பொறுமை செய்கிறேன் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தாங்கிக் கொண்டார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருள்மறை குர்ஆன் 3ஆம் அத்தியாயம் 134வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வார், மேன் மக்கள் யார் தெரியுமா? உண்மையான மோமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் ரசூலை நம்பியவர்கள் யார் தெரியுமா? கியாமத்தையும் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்டவர்கள் யார் தெரியுமா? வல் காமினீனல் கைஸ், வல் காமினீனல் கைஸ் 3ஆம் அத்தியாயம் 134வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், வல் காமினீனல் கைஸ், கடும் கோபம் வந்தாலும் கூட அதை அப்படியே கடித்து விழுங்கி விடுவார்கள், மென்று விழுங்கி விடுவார்கள், அப்படியே அடக்கிக் கொள்வார்கள். கோபத்தை பிரயோகப்படுத்த மாட்டார்கள், கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள். கோபத்தை மென்று விழுங்கி விடுவார்கள். மக்களுக்கு மன்னிப்பை கொடுப்பார்கள். யார் என்ன தவறு செய்தாலும் கூட விசாலமான மனப்பான்மையுடன் மன்னிப்பை கொடுப்பார்கள். அல்லாஹ் இப்படி நன்மை செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவர்களைத்தான் விரும்புகிறான். எடுத்ததற்கெல்லாம் கோபப்படக்கூடியவன் அவன் அல்லாஹுக்கு உகந்த அடியான் அல்ல, அவன் உண்மையான அடியான் அல்ல, அவன் நல்ல மனிதன் அல்ல என்பதை அருள்மறை குர்ஆன் மிக தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறது என்றால், அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு அவர்கள் சொல்வார்கள், அறிவின் தலைவாசல் என்று அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்ட அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு அவர்கள் சொல்வார்கள், அவ்வலுல் ஹவதி ஜுனூன் வ ஆகிருஹு நதம்.
அவ்வளவு கவதி ஜுனூன் வ ஆகிருஹு நதம். கோபத்தினுடைய துவக்கம் இருக்கிறது, அது ஒரு விதமான மெண்டலாக இருக்கிறது, பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. கோபத்தினுடைய துவக்கம் அது பைத்தியமாக இருக்கிறது. நதம், அதனுடைய முடிவு கைசேதமாக இருக்கும். கோபப்பட்டவன் அவன் கடைசியில் கைசேதம்தான் அடைவானே தவிர அவன் சந்தோஷம் அடைய மாட்டான். எதற்கு நாம் இவ்வளவு கோபப்பட்டோம், எதற்கு நாம் இவ்வளவு சூடானோம்? நம்முடைய மனைவிமார்களோடாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளோடாக இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நம்மை விட வயதுக்கு மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, எவருடனாக இருந்தாலும் சரி, கோபப்படுபவன், கோபம் என்பது அதனுடைய துவக்கம் பைத்தியமாக இருக்கும். நதம், அதனுடைய முடிவு கைசேதமாக இருக்கும் என அரியன் கர்ரமல்லாஹு வஜஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கோபத்தின் காரணமாகத்தான் பலர்களும் வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறார்கள். ஆத்திரமும் வார்த்தை சிதறலும் என்ற தலைப்பின் கீழ் தான் சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கோபத்தில் தான் பலர்களுடைய வார்த்தைகள் சிதறி விடுகிறது. சிலர்கள் கோபப்படாமலேயே வார்த்தை சிதறக்கூடியவர்களும் உண்டு. நாம் யானை என்றால் அவர்கள் பூனையா என்று கேட்பார்கள். அதே பாசையில் தான், அதே மொழியில் தான், தமிழில் தான் பேசுவோம். நாம் யானையை பற்றி பேசிக் கொண்டிருப்போம். ஆமா, அப்படித்தான் பூனை என்று அவர்கள் பூனையை பற்றி சொல்வார்கள். இப்படிப்பட்ட மக்களும் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் பேசினால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை சிந்தனையோடு கேட்க வேண்டும், கேட்டு பதில் சொல்ல வேண்டும். நம்மில் பலர்களும், பெரும்பாலும் பிள்ளைகள், பெற்றோர்கள் பேசுவதை கேட்பதே இல்லை. எது சொன்னாலும் பெற்றோர்கள் நமக்கு மாற்றமாகத்தான் சொல்வார்கள் என்ற நினைப்பில் அவர்களுக்கு சாதகமாகவே சொன்னாலும் கூட சொல்லுகிற தொடக்கத்தில், ஆரம்பத்தில் உடனே கோபப்பட்டு விடுவார்கள், உடனே அதற்கு மாற்றமாக சொல்லி விடுவார்கள். பேசுகிற பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும். அது கோபமாக இருந்தாலும் சரி, கோபம் இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்ன பேசுகிறார்கள், எதற்காக பேசுகிறார்கள் என்பதை நாம் நமது சிந்தனையிலே கொடுத்து அடுத்து நாம் அதற்குரிய பதிலை சொல்ல வேண்டுமே தவிர பேசுவதற்கு முன்னாடியே சட்டென்று பதிலை சொல்லிவிடக் கூடாது. யானை என்று சொன்னால் அவன் பூனை என்று சொல்வது போல சிலர்களை பார்க்கிறோம். எதிலும் ஒரு விளக்கம் இல்லாதவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் இதை சாதாரணமாக நினைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் வழிகாட்டிய இஸ்லாம் தெளிவாக பேசுவதற்கும் நமக்கு வழியை காட்டி இருக்கிறது. அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 33வது அத்தியாயம் 70-71வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். தக்குவா, அது உங்களுக்கு எல்லா இடத்திலும் தக்குவா வேண்டும். பள்ளியில் மட்டுமல்ல, ஆட்களின் கூட்டத்தில் மட்டுமல்ல, சொந்த ஊரில் மட்டுமல்ல, குடும்பத்தில் மட்டுமல்ல, நீங்கள் எங்கு தனித்து சென்றாலும் கூட தக்குவா என்று சொல்லக்கூடிய இரையச்சம் அது உங்களிடத்திலே இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வகூலு கௌலன் சதீதா, வகூலு கௌலன் சதீதா, நேர்மையாக, சதீத் என்றால் நேர்மையாக, சரியாக, தெளிவாக பேசுங்கள் என்று அர்த்தம். பலர்கள் பேசுவது என்ன பேசுகிறார்கள் என்றே நமக்கும் புரிவதில்லை, நாம் பேசுவது அவர்களுக்கும் புரிவதில்லை, புரிவதற்கு எண்ணுவதும் இல்லை. எதையாவது பேசிக்கொண்டு பிரிந்து விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா, தெளிவாக பேசுங்கள். பேசக்கூடிய பேச்சிலே கிளாரிட்டி, தெளிவு இருக்க வேண்டும். தெளிவாக பேசுங்கள், சரியாக பேசுங்கள், நேர்மையாக பேசுங்கள். அப்படி தெளிவாக பேசினால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? பெரிய பலனை அல்லாஹ் வாக்களிக்கிறான். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் தெளிவாக பேசுங்கள். தெளிவாக பேசினால் அல்லாஹ் தொடர்ந்து சொல்வான், யுஸ்லிஹு லக்கும் அஅமாலக்கும், உங்கள் பேச்சு சரியானால் உங்கள் அமல்கள் சரியாகும். உங்கள் பேச்சு தெளிவாகவும் சுத்தமாகவும் இருந்தால் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதே அது சீரான நல்ல செயலாக இருக்கும். பேச்சு சரியானால் யுஸ்லிஹுலக்கும் அஅமாலக்கும், உங்கள் அமல்களை அல்லாஹ்வே சீராக்குவான், அல்லாஹ் சரியாக்குவான்.
அது மட்டுமல்ல, அடுத்து அல்லாஹ் சொல்வான், யுஸ்ரிஹு லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும். உங்கள் சின்ன சின்ன பாவங்கள் பொறுக்கப்பட வேண்டுமா? உங்கள் பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும். உங்கள் பேச்சு அடுத்தவர்களை குழப்புவது போல இருக்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கு புரியாதது போல இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் சொல்வதை நீங்களும் விளங்க வேண்டும், நீங்கள் சொல்வதை அடுத்தவர்களும் விளங்குகிற அளவுக்கு உங்கள் பேச்சில் தெளிவு இருக்க வேண்டும். அப்படி தெளிவு இருக்குமேயானால் உங்கள் அமல்கள் சீராகும். அமல்கள் சீராகுவது மட்டுமல்ல, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறான் என்று அருள்மறை குர்ஆன் 33ஆம் அத்தியாயம் 70-71வது வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் பொறுப்பான பேச்சை வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். பொறுப்பான பேச்சு இஸ்லாமியர்களிடம் இருக்க வேண்டும். அவர்களுடைய பேச்சு பொறுப்பற்ற முறையில் ஏனோ தானோ என இருக்கக்கூடாது. பொறுப்பான பேச்சை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்ப்பதனால் உங்களுடைய செயல்கள் சீராகுகிறது, பாவங்கள் பொறுக்கப்படுகிறது என அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் அன்பானவர்களே, திருமதி ஷரீஃபிலே உலக முஸ்லிம்கள் எல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய 6 சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களில் ஒன்றான திருமதி ஷரீஃபிலே நாம் புரட்டிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அற்புதமான நிகழ்வு. பேச்சு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும், அதன் பலன் என்ன என்பதை திருமதி ஷரீஃபிலே புரட்டுகிற பொழுது அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி லகுரஃபா, இன்ன ஃபில் ஜன்னதி லகுரஃபா. சுவனத்திலே ஒரு மகத்தான அறை இருக்கிறது. சுவனம் என்பதே கண்கொள்ளாத காட்சி. அந்த சுவனத்தில் மிக மிக விசேஷமாக சுவனவாசிகளே பிரமிப்போடு பார்க்கிற அளவுக்கு, சுவனவாசிகளே வியந்து பார்க்கிற அளவுக்கு சில அறைகள் இருக்கும் என்று அந்த அறைகளை பற்றி வர்ணிக்கிறார்கள். சுவனத்தில் உள்ள சில அறைகளை பற்றி வர்ணிக்கிறார்கள். அப்படி வர்ணித்துக் கொண்டே வருகிற பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி எழுந்து கேட்கிறார்கள், லிமன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த அறை யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்? யாருக்காக அல்லாஹ் அதை தயார் செய்து வைத்திருக்கிறான்? அந்த அறை யாருக்கு கிடைக்கும்? அந்த அறை கிடைக்க வேண்டுமானால் என்ன அமல் செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தில் அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஒரு 1000 ரக்காத்துகள் தொழு என்று சொல்லவில்லை. நீ உன்னுடைய சம்பாத்தியத்தில் இவ்வளவு பிரசண்டை ஜகாத் போக தர்மமாக செய்ய என்று சொல்லவில்லை. இன்னபிற நீ பட்டினியாக பல நாட்கள் நோன்பிருந்தால் உனக்கு அந்த அறை கிடைக்கும் என்று சொல்லவில்லை. மாறாக கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சுவனத்தினுடைய சுந்தர அறை இருக்கிறதே, அந்த அறை யாருக்கு தெரியுமா? லிமன் அஃபாதல் கலாம், லிமன் அஃபாதல் கலாம். யார் தன்னுடைய பேச்சை நல்ல முறையில் நல்ல வார்த்தைகளை அமைத்து தெளிவாக யார் பேசுகிறாரோ, யார் நல்ல வார்த்தைகளை தெளிவாக மக்கள் புரிகிற வழியில் முறையில் யார் பேசுகிறாரோ, லிமன் அஃபஹதல் கலாம், கலாமை பேச்சை நல்ல முறையில் அமைத்துக் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ன பில் ஜன்னதி லகுரஃபா. அன்பானவர்களே, கட்டுக்கதையோ கற்பனை சம்பவமோ அல்ல, திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான தகவல். கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் அன்பானவர்களே, நமது பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? ஏதோ மேடையிலே பேச வேண்டும், அந்த பேச்சை பற்றி சொல்லப்படுகிறது, மைக்கிலே பேச பற்றி சொல்லப்படுகிறது என்று நினைத்து விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளிடத்திலே பேசுகிற பொழுது கனிவோடும் அன்போடும் பேசுங்கள். உங்கள் மனைவிகளிடத்திலே பேசுகிற பொழுது தெளிவோடும் அன்போடும் பேசுங்கள். உங்கள் குடும்பக்காரர்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தார்கள், ஊர்காரர்கள் அனைவர்களிடத்திலும் ஒரு பஸ்ஸிலே பயணம் செய்கிறோம் என்றால் பக்கத்தில் இருப்பவர்களிடம் தெளிவாக பேசுங்கள், நல்ல முறையிலே பேசுங்கள். பேச்சை நல்ல முறையில் ஆக்கியவர்களுக்கு அல்லாஹ் சுவனம் மட்டுமல்ல, சுவனத்தினுடைய சுந்தர அறையை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, ஒரே ஒரு நபிமொழியை சொல்லி என் உரையை நான் முடிப்பேன். கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், எனதருமை சமுதாயமே, இத்தகுன்னார், நரகம் அது கொடுமையானது, அது கொடூரமானது, அது பயங்கரமானது. நரகவாசிகளாக என் சமுதாயத்தில் எவரும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் 63 ஆண்டு காலம் பம்பரமாய் சுழந்து பணியாற்றிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியிலே சொல்வார்கள், இத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். எப்படி தவிர்வது? வலவு பிஷத்தி தம்ரா, வலவு பிஷத்தி தம்ரா, ஒரு பேரித்தம்பழத்தினுடைய ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு பேரித்தம்பழத்தினுடைய ஒரு துண்டு, பெரிய லட்சக்கணக்கோ ஆயிரக்கணக்கோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடம் ஒன்றும் இல்லை என்றால் நீங்கள் சாப்பிடக்கூடிய பேரித்தம்பழம் இருக்கிறதே, அதில் ஒரு சின்ன துண்டை தேவைப்பட்ட ஒருவனுக்கு அதை கொடுத்து, நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆக தர்மம் நரகத்தை விட்டு பாதுகாக்கும். அந்த கொடுக்கக்கூடிய தர்மம் வலவு சக்தி தம்ரா, பேரித்தம்பழத்தினுடைய ஒரு துண்டாக இருந்தாலும் சரி என்று சொன்ன கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தும் சொல்வார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு நம்மிடத்திலே கையிலே ஒன்றுமில்லை, பேரித்தம்பழ துண்டு கூட இல்லையா? கவலைப்பட வேண்டாம். இனிய சொல்லை கொண்டு நரகத்தை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களை, எதிரில் வருபவர்களை காணுகிற பொழுது, சந்திக்கிற பொழுது இனிய சொல், நல்ல சொல், நல்ல வார்த்தைகளை உபயோகியுங்கள், நல்ல சொல்லை சொல்லுங்கள். அப்படி சொல்லுவதன் காரணமாக நரகத்தை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கிறான், நரகத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்குகிறான். எனவே தானம் தர்மம் செய்வதற்கான வசதி வாய்ப்பு உங்களிடத்திலே இல்லை என்றால் இனிய வார்த்தைகளை கூறி, தெளிவான வார்த்தைகளை கூறி, அதன் மூலமாக நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுங்கள் என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நம்மிடத்திலே கோபம், ஆத்திரம், மூர்க்கத்தனம் இவைகளெல்லாம் இருந்தால் அவைகளை நாம் விட்டொழிக்க வேண்டும். என்னதான் இபாதத்து இருந்தாலும் கூட இது போன்ற துர்க்குணங்கள் நமது இபாதத்துக்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடும் என்ற அந்த ஆணித்தரமான நம்பிக்கையோடு நற்குணம் மிக்கவர்களாய் வாழ வல்லான் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நல்வழிகளை எல்லாம் நமக்கு காட்டினார்களோ அந்த நல்வழியில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. உண்மையான மோமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. கோபத்தை விட்டும், இஸ்லாம் தடை செய்த அத்துணை துர்க்குணங்களை விட்டும் நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நமக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் நாம் நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. நாம் மரணிப்பது வரை நமது காரியங்களை நாமே செய்வதற்குரிய புத்தியையும் சக்தியையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. யாருக்கும் பாரமாக, யாருக்கும் சுமையாக அல்லாஹ் நம்மை ஆக்காதிருப்பானாக. உலகத்தின் நாலா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களினுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கி அருள் புரிவானாக. குறிப்பாக இந்தியாவிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களை குறிவைத்து SIR என்ற அந்த போர்வையிலும் இன்ன பிற போர்வைகளிலும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் முடக்கப்படுவதற்கான ஒரு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளை விட்டெல்லாம் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக. கியாமத்தினால் வரை இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் இஸ்லாமியர்கள் பிறந்து வாழ்ந்த இந்த இந்தியாவில் தழைத்தோடு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சமாதானத்தை கொடுப்பானாக, அல்லாஹ் ஆறுதலை கொடுப்பானாக. யாரெல்லாம் அந்த கைபர்களின் தாக்குதலால் கொல்லப்பட்டார்களோ அப்படிப்பட்ட அந்த பலஸ்தீன் சகோதரர்களுக்கு சுஹதாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பானாக. யாரெல்லாம் உடலிலே காயம்பட்டு இன்னும் வேதனையால் ஆஸ்பத்திரிகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு
விரைவான சுகத்தை அல்லாஹ் கொடுத்தருள் புரிவானாக. இஸ்லாத்தினுடைய முதல் கஅபாவை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடக்கூடிய அவர்களுடைய கரங்களை அல்லாஹ் ஓங்கச் செய்வானாக. நிம்மதியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பானாக. சமாதானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பானாக. ஆறுதலை அவர்களுக்கு கொடுப்பானாக. அவர்களையும் நம்மையும் அழிக்க நினைக்கக்கூடிய எல்லா தீய சக்திகளையும் அல்லாஹ் வேரோடும் வேரடி மண்ணோடும் அல்லாஹ் இல்லாமலாக்குவானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.